அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களும் நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களும் போலி மருந்து தொழிற்சாலை சம்பந்தமாக பல்வேறு சந்தேகங்கள் என்னை குறித்து தவறாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த போலி தொழிற்சாலைகள் அத்தனையும் யாருடைய காலத்தில் அதற்கான உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாக 2010 அபிஷேகம் வைத்திலிங்கம் அவருடைய உறவினர் இடத்தில் அந்த மருந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தொகுதியான அபிஷேகத்தில் வைத்திலிங்கம் அவருடைய உறவினர் இடத்தில் அந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த உரிமத்தை வைத்திலிங்கம் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். 2017ஆம் ஆண்டு அதன் பிறகு சிபிசிஐடி போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட போலி மருந்து தொழிற்சாலை 20/4/2017ஆம் ஆண்டு பாருங்க, 2004/2017ஆம் ஆண்டு நம்முடைய நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது, சட்டப்பேரவை தலைவராக வைத்திலிங்கம் அவர்கள் இருந்த பொழுது இந்த கம்பெனிக்கு எல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இதோ 20/4/2017 20/4/2017ஆம் ஆண்டு திருமலைப்பாளையத்தில் உள்ள இந்த கையகப்படுத்தப்பட்ட போதைப் மருந்து பொருட்கள் அன்றைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களாலும் அன்றைய சட்டப்பேரவை தலைவர் வைத்திலிங்கம் அவர்களாலும் இந்த உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பங்குதாராக வைத்திலிங்கனுடைய உறவினர் அபிஷேகம் கிராமத்தில் இருந்திருக்கின்றார். காப்பி எடுத்துக்கிறீங்களா? சென்ற இதில் ஆட்சி நாராயணசாமி சொல்றாங்க, 6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. 6 பேர் இந்த போலி மருந்து சம்பந்தமா ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பாக அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த சமயத்தில் நாராயணசாமி ஏன் வாய்த்தருங்க, வைத்திலிங்கம் ஏன் வாய்த்தருங்க, அந்த மருந்து தொழிற்சாலைக்கு ஏன் சம்பந்தமா இருப்பா யாரும் தெரியல. அந்த மருந்து தொழிற்சாலையில் நாராயணசாமியுடைய சொந்தம் 50% உரிமையாளராக இருந்த காரணத்தினால் நான் வெளிப்படை சொல்லுவாங்க, அவர் வெளிப்படை வரல. அதனால 4 பேர் பிடிக்கும். 50% அந்த போலி மருந்துகள் எந்த கம்பெனி இல்லை சார். இப்போ 5-6 முன்னாள் இயக்குநர்கள் ராமன் இவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த மருந்து போலி மருந்து ஒருத்தர் கொடுத்தாருல்ல, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கம்பெனி யாருக்கு? அந்த கம்பெனியோட உரிமையாளர்கள் யாரு? ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கல? அந்த கம்பெனி நீங்க தான் எடுக்கணும். அந்த போலீஸ் கைது பண்ணாங்க, ராமனை கைது பண்ணாங்க, மோகன்குமாரை கைது பண்ணாங்க. அந்த போலி மருந்து கம்பெனியை அரெஸ்ட் பண்ணாங்க. உரிமையாளர் யார்? மருந்து கம்பெனி உரிமையாளர் யார்? ஏன் அவங்க கைது பண்ணாங்க? 50% உரிமையாளர் அந்த கம்பெனியுடைய உரிமையாளர் யார்? பங்குதாரர். அதை நாராயணசாமி மக்களுக்கு விளக்கணும். அன்றைக்கு இருந்த துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலனவர் ஏறத்தாழ தொடர்ந்து அவர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டப்பேரவையிலும் பத்திரிகையின் மேலாகவும் புதுச்சேரியில் போலி மருந்துகள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது அவர் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அவர்கள் வெளிப்படையாக பல்வேறு விவாதங்களிலும் சட்டப்பேரவையில் கருத்து தெரிவித்தார். அன்னைக்கு நாராயணசாமி எதுவும் செய்தார். ஏன் அவர் மீது நடவடிக்கை இல்லை? இப்போ 6 பேர் அந்த மருந்தாளர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஏன் இந்த யாரும் எதிர்த்து அந்த கம்பெனி உரிமையாளர் மீது நடவடிக்கை சொல்லி இவங்க ஏன் வேண்டுகோள் வைக்கிறாங்க?
அதனுடைய 50% உரிமையாளர் ஒரு பொதுமக்களுக்கு வெள்ளை கவர்மெண்ட் நீங்க தான் சார் நீங்க அதான் உரிமையாளர் நான் சொல்றேன். உரிமையாளர் கைது பண்ணலாம் அந்த நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கும், கண்டிப்பா எடுக்கும். எப்ப எடுப்பாங்க? அது அதனுடைய உரிமையாளர் யாருன்னா நாராயணசாமி. ஏன் இவ்வளவு வேகமா அவர் நாராயணசாமி ஏன் அந்த விஷயத்துல பாலன் அப்போது சட்டமன்றத்தில் பாலன் கேட்டிருக்காரு, ஏன் அப்போ வாய்ப்பு கொடுக்க இருந்தாரு, ஏன் அதுக்கு பதில் சொல்ல சொல்லாததுக்கான காரணம் என்ன? ஏன் இந்த உரிமையாளர் அரசு பண்ணல? மல்லாடி கிருஷ்ணன் சொல்றாரு சிபிஐ விசாரணை தயார் இல்லையாரு. இப்படியும் அது சம்பந்தம் வைத்தியலிங்கமோ நாராயணசாமி ஏன் பேட்டி கொடுக்க மாட்டாங்க? என்னுடைய அன்னைக்கு வந்து ராஜான்னு ஒருத்தர் வருவா அப்படி டெய்லி வந்து அவர் சொன்னார். இங்கே வந்திருக்காங்க நினைக்கிற பஞ்சாயத்து தலைவர். எங்க ராஜா வந்திருக்காரா? அவர் கூப்பிடுங்க. இவங்க ஆண்டியார் பாளையம் கிராம பஞ்சாயத்து தலைவர். நீங்க டெய்லி இங்க வரும்போது பத்திரிகையாளர் நினைக்கிறேன் மதுரை ராஜா அவர் பார்த்துருந்தா நீங்க யாராவது சொல்லுங்க. உங்க முகத்தை பேர் பார்த்துருந்தா நீங்க சொல்லலாம். இவர் தான் எந்த ஒரு ராஜா தான் ஆண்டியார் பாளையம் பஞ்சாயத்து தலைவர். நீங்க வருது பத்திரிகையாளர் வருகின்ற போதும் என் கூட இருப்பாரு. இவர் காலையில மாலை வரைக்கும் என் கூட தான் இருப்பார். இவர் பேர் ஆண்டியார்பாளையம் கிராம பஞ்சாயத்து முன்னாள் தலைவராக இருந்தார். இவர் தான் அந்த ராஜா. இல்லை அவர் சொன்ன ராஜா எல்லாம் வந்திருந்தா பக்கத்தில் வந்து போய் ஒரு கொலை செய்து விட்டு 12 மாதம் தலைவராக நடந்தாலும் சொல்லல. அந்த ராஜா ஏதாவது குறிப்பை வெளியிட்டா நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராக. உங்களை மட்டும் பயம் வருது பிஜேபியும் என்ன கூட்டணி பார்த்து பயம் வருது. முதலமைச்சரும் சபாநாயகரும் தொடர்ந்து என்ன இது சம்பந்தமா போலீஸ் வழக்கு செஞ்சு விசாரணை நடத்தி இருக்காங்க. இதுல ஏதாவது சம்மந்தப்பட்டது அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்றோம். அது மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டால் அவங்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். இந்த நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா வைத்தியலிங்க உறவினர் இருக்கிறது அது உண்மையை நான் அந்த குறிப்பு காட்டுறேன். இப்போ தற்சாமியாக அந்த குடோனில் போய் சீல் வச்சிருக்காங்க. இப்பொழுது வந்து அந்த கிராம பஞ்சாயத்து அக்ஷயம் என்னுடைய தொழில் இருக்கின்ற வைத்தியலிங்க உறவினருடைய அந்த குடோனுக்கு இப்போ போய் சீல் வச்சிருக்காங்க. இந்த லைசன்ஸ் 2010ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சராக இருக்கிறது தான் வைத்தியலிங்க இப்போது கொடுத்துருக்காரு. அப்போ எந்த வெரிஃபிகேஷன் கொடுத்தாரு? இந்த 2017ஆம் ஆண்டு இந்த லைசன்ஸ் வழங்கப்படுகிற போது என்ன அவருக்கு வந்து விதிமுறைகளை வகுத்து இந்த இது போன்ற உரிமத்தெல்லாம் வழங்கியிருக்காங்க. இது பல்வேறு அன்றைக்கு சட்டமன்ற பாலம் வந்து இவ்வளவு கேள்வி கணக்கு கொடுத்துருக்காரு. அந்த கேள்வி கணக்கு கொடுக்கின்ற போது ஏன் அவரு நடவடிக்கை எடுத்திருக்காரு? இது எல்லாம் ஓப்பனா ஒன்றும் ரகசியம் கிடையாது. அதே மாதிரி என்னுடைய சொத்து மதிப்பெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து பார்த்துக்கலாம், எங்கேயாவது இல்லாமல் வந்தால் பார்த்துக்கலாம். அவங்க அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அரசியலுக்கு வருவது பின்பு யாருடைய சொத்து மதிப்பு கால்குலேஷன் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் தயார். நம்ம எப்பயும் ஓப்பன் தான், ரகசியம் கிடையாது. அது சம்பந்தமா நாராயணசாமி இந்த வரைக்கும் ஒரு பேட்டி கொடுக்கல. எது சம்பந்தமா மோகன்குமார் அவர் மீதும் அவர் மகன் மீதும் சிபிஐ சந்திக்க தயார் அப்பயே சொல்லிட்டேன். நான் விசாரணைக்கு தயார் சொல்லிட்டாரு. விசாரணை வரட்டும், அரசாங்கம் அது எதுக்காக ஒதுக்கப்பட்டது, எதுக்காக திருப்பி அவர் என்னென்ன வேலை பார்க்கணும்னா இது தெரியும். அது மூணு பாய்க்கு அவர் என்னென்ன வேலை பார்க்கணும் தெரியும். அதையும் மீறி அதை கண்டுபிடிச்சு கொடுக்கும். சரி, நீங்க கேட்டீங்க, அதை கேள்வி போனீங்க, எல்லாம் பத்திரிகையாளர் கேட்டீங்க. பாலன் அவங்க கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தானே, அவங்களுடைய துணை சபாநாயகர் தானே. அவர் கேள்வி கேட்கும்போது ஏன் அவரு அதுக்கான நடவடிக்கை அமைச்சது? அவர் தானே 2029 முதலமைச்சராக இருக்காரு. போலி மருந்து விவகாரம் அந்த மருந்தாளரே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 2 ஏக்கர் முன்னாள் இயக்குனர் கைது பண்ணப்படுறாங்க. ஏன் அந்த மருந்து சப்ளை பண்ணல, ஏன் அவங்க கைது பண்ணல? மேட்டுப்பாளையம் அதுவும் அதே தான். பவன்குமார் கேஸ் இந்த கேஸும் ஒரே அது வேற இது வேற. நான் அதையும் சேர்த்து தான் கமெண்ட் பண்றேன். அப்பொழுதே வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த கேஸுக்கு பேசுறதே அந்த கேஸுக்கும் 5 நாள் படி தான் அவரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கிறது வந்து ஒரு கைது கோர்ட்ல வழக்கு போடுறாரு. வழக்குல வந்து இந்த மாதிரி வந்து இதுதான் காரணம், நான் காரணம் வழக்கு போடுறாரு. வழக்கு போட்ட பின்பு அவங்க அது வழக்கு சம்பந்தமான முன்னாள் இயக்குனர்லாம் கைது பண்ணப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு அந்த தொழிற்சாலை மீது ஏன் நடவடிக்கை எடுக்கணும் கேள்வி. அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் பாலன் வந்து பாராளுமன்றம்லாம் அன்றைக்கு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பந்தமா கேள்வி எழுப்பினாங்க.
அப்ப ஏன் அவங்க யாரையும் கைது பண்றாங்க? ஆமா. லைசன்ஸே இல்லாம 4 வருஷம் செயல்பட்டு லைசன்ஸே இல்லாம லைசன்ஸே இல்லைன்னா லைசன்ஸை உங்ககிட்ட காட்டுறேன். அவர் லைசன்ஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் எனக்கு இன்னைக்கு ஒண்ணுதான் கிடைச்சிருக்குது. திருமுனைப்பாளையம் வந்து 2017 லைசன்ஸ் வாங்க கொடுத்துருக்கிறாங்க. ஆனா 2023 இப்ப மதுரை ராஜா வாங்கியிருக்கிறார். 2023 வாங்கி 24 மதுரை ராஜா வாங்கியிருக்கிறார். சரி, அவர் தான் வந்து அங்க தயாரிச்சிருக்கிறார். ஒன்று ஆய்வு பொருளை கண்டுபிடிச்சது திருவண்ணாமலை தான். அப்போ கண்டுபிடிச்சாங்க இந்த கம்பெனி இந்த போலி மது அதுக்கான ரசாயன பொருளை கண்டுபிடிச்சாருமே அதான். அதாவது சார் இங்க வந்து வெறும் டாக்ஸ் தான் வச்சுக்கிறாங்க. சரிதாங்களா? இதுக்கு லைசன்ஸ் இருக்குதாங்க, அதையும் நான் கேட்டுக்கிறேன், அதையும் நாளைக்கு சொல்றேன். அவர்கள் கேட்ட கேள்வி இதுக்கு உற்பத்தி செய்யற இடம் எங்கன்னா திருமணப்பாளையம். அதை தான் அவங்க கிட்ட சொல்றேன். 2017 கொடுத்தாலும் இந்த லைசன்ஸ் காப்பியோட கொடுக்குறேன். அதே அது அது அந்த உரிமத்தையும் நான் கேட்டிருக்கேன். அந்த உரிமை யாரால் வழங்கப்பட்டிருக்கு, எப்பொழுது வந்து கார்த்திகேசன் ஒருத்தர் 2017 அதை கொடுத்துருக்காரு. இது எப்போ வழங்கப்பட்டு கேட்டிருக்கேன். அந்த தகவல் வரல. காலையில் அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தா ஒன்றும் வரல எழுதி அதையும் வாங்கி எல்லா குடியிலையும் ஓப்பன்ல சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் எந்த பயமும் இல்லை. 2017 கார்த்திகேசன் யாரோ குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரம் பண்றதுங்களா? அடிப்படை ஆதாரம் சொல்ல என்ன சொல்லாத அதான் உங்களை சொல்றது என் மேல ஏதாவது ப்ரூவ் பண்ணுங்கன்ற அவர் சொன்னார்ல. ஏதாவது ப்ரூவ் பண்ண நான் சொல்றேன். இன்னைக்கு நீ 2017 பாலக்குடி என்ன சொல்றேன், பாலக்குடி என்ன பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதான் என்ன சம்பந்தம் கேட்கறேன். என்னுடைய அரசு பத்திரிகையாளர் தான் வரேன். யாராவது அப்பாயின்மெண்ட் வாங்கி வராங்க. வெளியில இருந்து வர்றவங்க கருத்து இருக்கீங்களா? நீங்க தான். சரி, வெளியில வர எப்படி நம்ம கருத்து உங்களோட பவரை யூஸ் பண்ணி ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது. அவங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து எங்களுடைய துணையாளர் கையில் எடுத்துருக்காரு. அவர் கையில் எடுத்து வேலை பார்க்குறாரு. உண்மையான குற்றம் எல்லாம் கண்டிப்பாக கைது செய்யக்கூடாது. ராஜா உங்க கட்டுப்பாட்டோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா சட்டப்பேரவை சிசிடிவி காட்சியில் கடந்த கால சிசிடிவி அவரால் வெளியிட முடியுமான்னு கேட்குறது. சட்டசபை சிசிடிவி கேமரா உண்டாகுது. நான் தான் அவங்க காலத்தில் கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து அந்த சட்டசபை பத்திரிகையாளர் போய் இப்போ இன்னிலிருந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ராஜா யாருன்னு பார்த்துக்கலாம். அவங்க எப்போ என்னுடைய அலுவலகத்தில் வந்துக்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் இங்கே இந்த சட்டப்பேரவை வந்து என்னுடைய அறையில் ஒரு ஓப்பன் தான். யாருடைய அனுமதி வாங்கி நீங்கள் வரணும் கிடையாது. இந்த அறை யாரோ அனுமதி வாங்கி வந்துருக்கீங்களா? யாராவது எந்த பொதுமக்களாகட்டும் பத்திரிகையாளராகட்டும் சபாநாயகரை சந்திப்புக்கு அனுமதி வாங்கிட்டு தான் போக முடியும் என்ற கோட்பாடு என்னுடைய அலுவலகத்துக்கு கிடையாது. எல்லாமே ஓப்பன் தான். அவருடைய முழுமை நிறைவு வரல. அது சம்பந்தமா அந்த துறையுடைய அமைச்சர் வைக்கிறார். அவரு என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. யாரு நாராயணசாமி வைத்திருக்கீங்க. அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். என் மேல சொல்ற குற்றச்சாட்டு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது சம்பந்தமா நம்முடைய இந்த துறையை பொறுப்பு வைக்கின்ற மாநில முதலமைச்சர் நான் 2 நாளுக்கு முன்னதாக சந்திக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு. அதுக்கான பட்டியலோட உங்களை சந்திப்பாரு. அதுக்கான பதிலும் உங்கள்கிட்ட சொல்லுவார். கண்டிப்பாக உங்களை பத்திரிகையாளர் சந்தித்து அதுக்கான விளக்கம் கொடுப்பாரு. இது ஒன்றும் நாராயணசாமி மாதிரி கேள்வி கேட்டால் பதில் சொல்லி கூட்டிகிட்டு போகிற கவர்மெண்ட். அவர் இன்னைக்கு வாங்கிட்டு பேசுகிற அன்னைக்கு அது அடங்கலை. 2016 to 21 அவர் தான் முதலமைச்சர் ஆட்டாரு. 17 தானே கேள்வி கேட்டாரு, 18 தானே கேள்வி கேட்டாரு, 20 கேள்வி கேட்டிருக்காரு. கோபமா சொல்றாரு. ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கல? அந்த அன்றைய முதலமைச்சர் நாராயணசாமி தானே இருந்தாரு. இது இன்னும் போன பகுதியில் வந்திருக்கோம். இது ஒன்றும் மூடு பாதிக்கக்கூடிய ரகசியம் கிடையாது. சபையை வழிநடத்துவது அப்படின்னு தொடர்பில் இருக்கான்னு சொல்றாரு. நீங்க சொந்தம் சொல்றீங்க, நெருங்கிய சொந்தமா தூர சொந்தமா? அது தொடர்புல இருக்காருங்க. 50% பார்ட்னர். அவருடைய ரத்த சொந்தம், அவருடைய ரத்த சொந்தமே.
வேலையும் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். அது அந்த முழு விவரம் என் கையில் வந்துட்டு ஒரு 50% முடிச்சிட்டோம், 50% கையில் வந்துட்டு அது விரிவாக பத்திரிகையாளர் கூட சொன்னாங்க. எங்களுக்கு நான் திருப்பி தெளிவாக சொல்கிறோம். எனக்கு தெரியும் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், அலுவலகத்துக்கு வரலாம், ஏதாவது உதவி யார் வேணாலும் வரலாம். அதுக்கு ஏதாவது அவர்களால் நிரூபிக்கப்பட்டால் எங்களுடைய பாதுகாப்பு நிலைமைப்படி எங்களுக்கு தெளிவாக வந்துடுங்க. நாங்கள் யாருக்கு பயந்துலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது என்னுடைய நான் சட்டப்பேரவை தலைவராக பதவியேற்ற பிறகு பத்திரிகையாளருக்கு நிறைய சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவை இந்த நாராயணசாமி கைதில் பதில் சொல்லியிருக்கேன். அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துருங்க. அதெல்லாம் அவங்க திரும்ப பதில் சொல்றதே இல்லையா? இல்லை, அதையும் சொல்றேன். அது நீங்கள் அவரால் நிரூபிக்கப்பட முடிஞ்சா அவர் என்ன குற்றம் சாட்டுகிறாரோ அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அரசு கொடுக்குற எந்த தன்மையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் கூட நடந்தவங்க 16, 17, 2010 வைத்தியருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் எங்க போனீங்க? அப்பெல்லாம் ஏன் அவருக்கு நடவடிக்கை இருக்குல்ல? இந்த 5 ஆண்டு காலம் மாணவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் தானே பேட்டி கொடுத்தாரு. எல்லாரும் தெரியல பத்திரிகையாளருக்கு. ஏன் அப்ப ஏன் அவர் எந்த நடவடிக்கை இருக்குல்ல? இன்னைக்கு அந்த மருந்தாளர் சொன்னார்ல, சிபிஐ அமைச்சராக நீங்க இருந்த காரணத்தால இதெல்லாம் மூடி மாசலாம் நினைக்கிறீங்க. சிபிஐ கண்டிப்பா வரும். இதோட உள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஆராய்வாங்க. இந்த வழக்கு எதிர்வரையோட எங்க போகணும் இது தெரியும். அதெல்லாம் முழுமையா முதலமைச்சர் சொல்லுவாங்க. ரெண்டாவது இது போன்று பொய்யான தகவல்களை தரும்போதே நாராயணன் நீங்க அவர் சொல்லி இதை எடுத்து அவர் போய் சிபிஐல கொண்டு கொடுத்துருக்காரு. சார் காங்கிரஸ் கட்சி சார் வழக்கு தொடர் போற சொல்றாரு. இது வரைக்கும் எத்தனை வழக்கு தொடர்பு, எத்தனை வழக்கு அவர் தொடரப்பட்டிருக்காரு? பேட்டியில புதுசா பார்த்தேன். ராஜ்தான் நடிச்சிருந்தது. அந்த இது பார்த்தேன். அது ஒரு இடத்தோட பேர் சொல்ல தம்பிக்கிறாரு. சபை நான் இந்த சபைக்கு நான் ஆகிறேன், அந்த சபைக்கு அவர் ஆகிறேன். இவராக இருக்கலாம், அவரை கூட அது சொல்றதே ஒன்றும் நேரடியாக இன்னைக்கு அழைத்து முழுசா அந்த நேற்று 17 நிமிடங்கள் அந்த ஒளிபரப்பு ஓடுது. முழுசா பார்த்தேன். சரி எதையாவது தப்பித்தவர் பேர சொல்ல மாட்டாங்க. சபையின் நாயகம் சபை அப்புறம் திடீர்னு கேட்டால் வழக்கு வரும்போது அவர் மாற்றி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாங்கள் தான் தயார் இப்போ எல்லாம் ஓப்பன் சொல்றோம். அந்த போலி மருந்தாளுக்கு நான் ஏதாவது உதவி செஞ்சிருந்தா நிர்ணயிச்சா அவங்க கட்டளையில் ஏற்றுக்கொள்ள தயாராக அவர் சொல்ல இந்த சபைக்கு தலைவர் இருந்தாரு, கை கட்டி பேசினாரு. 12 மாசம் குற்றவாளி கொலை போயிட்டு குற்றவாளியா இருந்தான். அவனை பக்கத்தில் பேசுறாரு. 11 கோடி ரூபாய் அவர் ஆட்சி காலத்தில் கேபிள் போட்டதா சிபிஐ விசாரித்தார். முதலமைச்சர் தேர்தல்படுத்தி உள்ள வச்சுட்டாரு. கேபிள் வெறும் 1 கோடி ரூபாய் கேபிள் போட்டு 10 கோடி 2 பேர் நாராயணசாமி தேடி பதில் சொல்லு. ஏன் சொல்லு? கேபிள் போட்டதான் சொல்றாங்க. கேபிளே போடுங்க. போடாத கேபிளுக்கு 11 கோடியை சாப்பிட்டு போடுறாங்க. நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஒப்புதல் அவங்க வந்து கிராமீணாக இப்போ எல்லாம் அனுமதியெல்லாம் பெற்று மத்திய நிதியமைச்சர் அந்த போக்குவரத்து அதெல்லாம் அன்றைக்கி மனு கொடுத்துட்டு வந்தால் நம்முடைய அரசு செயலர் மொத்தமாக வந்து திட்டமிட்ட நிறைவு செய்யணும். ஒரு 660 கோடி முழுமையாக அவங்களுக்கு பட்ஜெட் கேட்கிறாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து 150 கோடி கேட்டிருந்தோம். இப்போது அவங்க ஒருங்கிணைந்த சட்டப்பேரவைக்குரிய தலைமையில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த வளாகத்துக்கு 569 கோடி இறுதி செய்யப்பட்ட திட்ட வரைவு அறிக்கையோடு கொடுத்துருக்கோம். அரசு விவாதம் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல் தவணையாக 100 கோடிக்குள்ள இந்த நடைபெறுகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எனக்கு அனுமதி கேட்டு கொடுத்துருக்குறேன். அன்றன்னு சொல்லியிருக்காங்க. 100 கோடி நான் கேட்டிருக்கேன். அவங்க என்ன தரப்போறாங்க அவங்க கேட்டு அதுக்கான கைது தான் சோமனம் தான் எங்கள் எண்ணம். வரக்கூடாது எவ்வளோ கருத்து அதுக்கான கடையில் ஏற்படுத்தி போயிருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் மீறி ஓட்டுற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக போடுவோம். அந்த அமௌண்ட் இது வரைக்கும் அது சம்பந்தமாக யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல.
அதிகாரிகள் இல்ல இல்ல அந்த துறையிலும் இது வரைக்கும் வந்து எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கொடுத்தா கண்டிப்பாக நடவடிக்கை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அது என்னை பொறுத்தவரை அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி வரும்போது சரியான நிகழ்வு என்று தோன்றுகிறது. எனவே மிகப்பெரிய இழப்பு கரூர் நடந்தது. அந்த இழப்பு பிறகு இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ நம்ம ஊரில் வந்து தமிழகம் போட்டு மிகப்பெரிய அந்த சாலை அமைப்புல கிடையாது, மிகுந்த சாலையெல்லாம் கிடையாது. அதனால் வந்து தேசிய நெடுஞ்சாலைலாம் இருக்குது. இங்கே நம்ம ஊரில் மிக குறுகிய சாலை தான். அதனால் அவர் அனுமதி கேட்ட தூரம் வந்து மக்கள் நடமாட்டம் நெருக்கம் அதிகமாக உள்ளது. ஆனால் அது தவிர்த்து அவர் ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவில் கூடுதல் ரோட் ஷோ நடத்திருந்தாங்கன்னா அவர் கூட்டம் நடத்துறத கண்டிப்பாக வரவேற்கணும். அவர் எங்கே வேணாலும் கூட்டம் நடத்தலாம், ரோட்டை கூட எடுத்துக்கலாம், வேறு எங்கே வேணாலும். இது நெருக்கமான பகுதி. உச்ச உயர்நீதிமன்றம் அது சம்பந்தமாக நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறைகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கம்மி. ஆனால் அதெல்லாம் இந்த ரோட் ஷோவை தடுத்து வேண்டுகோளாக இருக்கும். முதலமைச்சர் வச்சுருக்கேன். நாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த ரோட் ஷோவை புதுச்சேரியில் தவிர்த்துட்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்திட்டு அதற்கான புதுச்சேரி அரசாங்கம் வழங்க அது மீண்டும் உங்களை சந்திப்பேன். அத்தனை தகவல்களோடு இன்னும் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். அது எவ்வளோ பார்த்தாரு, யார் அது ஷேர் என்ன ஷேர் வாங்கிறாரு வந்து கம்பெனி யாராவது எவ்வளோ ஷேர் வாங்கிறாரு கொஞ்சம் மேடமா